எது சொல்றதா இருந்தாலும் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு சொல்லு. கண்டிப்பா உஷா, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆரம்பத்துல பாஸ்கரும் தான் உன் மேல அன்பை பொழிஞ்சு தள்ளினார் அபி. ஆனா நாளாக நாளாக அவரோட வேஷம் கலைஞ்சி அவரோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. நிஜமான வில்லனாவே மாறிட்டாரு. நீ பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன் அபி. அதுல இருந்து எனக்கு கல்யாணத்து மேல சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு. இது பாரு உஷா, நீ பாஸ்கர உதாரணமா நினைக்காத ப்ளீஸ். ஆதி வேற மாதிரி ஆளு. பாஸ்கருக்கு பணத்தை தவிர வேற எதுலயும் அக்கறை கிடையாது. ஆனா ஆதி அப்படி இல்ல. பணத்திலேயே பிறந்து வளர்ந்தவன். அவனுக்கு உறவுகளோட அருமை தெரியும்னு தான் நினைக்கிறேன். அது எப்படிமா சொல்ற? பொருந்துமா? கிருஷ்ணன் சார், அந்த வீட்ல இருக்கிறவங்கள பத்தி உஷா சொல்றதுல இருந்தே தெரியலையா? அவங்க வேற மாதிரி ஆளுங்க. பாஸ்கர் வீடு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அபி, நீ ஏன் ஆதி பக்கம் இப்படி பறிஞ்சு பேசுற? உனக்கு ஆதி மேல கோவம் இல்லையா? உஷா, பிசினஸ்ல ஆதி நம்ம கிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு நாம இந்த விஷயத்த அந்த பேஸ்ல டிசைட் பண்ண கூடாது. அவன் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்திருக்கான். ஆனா அந்த வியூல நம்ம இத பார்க்க கூடாது. இது டோட்டலா வேற விஷயம். அபி சொல்றது கரெக்ட் உஷா. வாழ்க்கைங்கிறது வேற, பிசினஸ்ங்கிறது வேற. இப்போ பிசினஸ்ல கடுமையா இருக்கிற ஒரு ஆளு தான் மனைவி கிட்டையும் கடுமையா இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஆதி குடும்பம் அவர்கிட்ட அட்டாச்மெண்டா இருக்குன்னா ஆதி அவங்ககிட்ட அட்டாச்மெண்டா இருப்பான்னு தானே அர்த்தம். தோல்ஸ், என்ன நீங்களும் அபி மாதிரி ஆதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அப்படி இல்ல உஷா. உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? உங்களை தேடி அமெரிக்கன் மாப்பிள்ள முரளின்னு ஒருத்தர் வந்தாரு. நீங்க கூட என்கிட்ட வந்து யோசனை கேட்டீங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. நான் ஒத்து வரான்னு சொன்னேன், அதை நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க. எனக்கு கூட ஆச்சரியம், என்னடா உஷா நம்ம யோசனை எல்லாம் கேட்கறாங்களேன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அப்ப அந்த முரளி மேல உங்க மனசுல எந்த விருப்பமும் இல்லை. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆதி மேல அடி மனசுல உங்களுக்கு விருப்பம் இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. உஷா, என் மனசுல பட்டது சொல்லவா? ஆதி நல்ல சாய்ஸ். நீங்க தாராளமா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். தோல்ஸ் வழக்கம் போல சுத்தி வளைச்சு என்ன ஏதோ குழப்பறாரு. நீ சொல்ல அபி, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஆதி நல்ல மனுஷன்னு நினைச்சிருக்கோமா? மறுபடியும் அதை போட்டு குழப்பிக்காத உஷா. பின்ன வேற என்ன நினைக்க சொல்ற? உஷா, நம்ம கூட ஆதி இது வரைக்கும் மோதினது எல்லாமே பிசினஸ் அடிப்படையில தானே. பிசினஸ்ல டஃபா இருக்கிற ஆளு குடும்பத்துல சாஃப்டா இருக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு சட்டம் இல்லையே. நீ அவனை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் உஷா. அபி, நீ என்ன எந்த காரணத்து கொண்டும் விட்டு கொடுத்துட மாட்டேல்ல ஆதிக்கு? இது பாரு, நான் உன்னை யார்கிட்டயும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல, எனக்கு இது பத்தாது. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். உனக்கும் ஆதிக்கும் நடுவுல என்ன சண்டை வந்தாலும் சரி, அது பிசினஸாவோ பர்சனலாவோ வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீ என்னை விட்டு கொடுக்க கூடாது அபி. ஐ ஜஸ்ட் கான்ட் பேர் இட். நீ எனக்கு இது ப்ராமிஸ் பண்ணு, அப்பதான் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இது பாருஷா, எங்க எது நடந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் a promise. தேங்க்ஸ் அபி. இப்போ கல்யாணம் பண்ணிக்குவேல? கவலைப்படாத உஷா. உன்னை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I love you. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, கர்ணனும் துரியோதனன் மாதிரி. பாரத போர் வராம இருந்தா சரி. வந்தான்னு அதான் கிருஷ்ணா இவர் இருக்காரு. கல்யாண பொண்ணு ஆரம்பிச்சிட்டியா? ரஞ்சினி, என்ன திடீர்னு இந்த பெயிண்ட் கம்பெனி மேல நம்ம கம்பெனிக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? இந்த கம்பெனி புதுசா ஒரு பெயிண்ட் ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்துது. இதோட டோட்டல் ஷேர்ல நம்ம கம்பெனி 35% வாங்கியிருக்கு. ஸோ நம்ம கம்பெனியோட சார்பா நாம இந்த ரிலீசிங் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். ஓ பாஸ்கர், ரஞ்சினி என்ன சொல்றாங்க? இந்த பெயிண்ட் கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்றாங்க. போதுமா? ஓகே. வெல்கம் மேடம். வெல்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்ஸ்.
வெல்கம் ஹலோ மேடம். சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்று நமது கம்பெனியின் வளர்ச்சி பாதையில் மற்றும் ஒரு மைல்கல்லை நாம் கடக்கிறோம். இந்த தருணத்திலே மார்க்கெட்டில் ஒரு புதிய விதையை நாம் ஊன்றுகிறோம். ஆமாம், நமது புதிய தயாரிப்பான எவர்ஷைன் என்கிற ஒரு பெயிண்ட் வகையை சந்தையிலே அறிமுகப்படுத்துகிறோம். நமது மார்க்கெட்டில் புதியதொரு சாதனையை நிகழ்த்தப் போகும் இந்த பெயிண்டை வெளியிட பொருத்தமானவர் யார் என்று எங்களது மட்டத்தில் ஒரு விவாதம் நடந்தது. இங்கே பல வளர்ந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் வந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் நாங்கள் என்ன கருதினோம் என்றால், இப்போதுதான் சந்தையில் கால் பதிக்கின்ற இந்த பெயிண்டினை கட்டிடத்துறையில் தற்போதுதான் கால் பதித்த ஒரு புதிய நிறுவனத்தின் இளம் அதிபர் இதனை வெளியிடுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். இந்த பெயிண்ட் விற்பனையில் சாதனை படைக்கும் என்று நம்புவதை போல அந்த இளம் நிறுவனமும் தொழிலில் புதிய எல்லைகளை தொடும் என்று கருதுகிறோம். So I invite the young bright lady Mrs. Abhinaya. Congrats, Abhi. பாஸ்கர், அவங்க உன்னோட முன்னாள் ஒய்ஃப் தானே? Yes. She was my wife for some time. Mrs. Abhinaya, please come to the stage. போ, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, போ. வாங்க. வணக்கம். Come this side. நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படலாம், புதுமுகமான அபியை ஏன் நாங்கள் இந்த பெயிண்டை வெளியிட தேர்ந்தெடுத்தோம் என்று. பொதுவாக கட்டிட தொழில் துறையில் பெண்களின் பங்கு ரொம்ப குறைவு. ஐ மீன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல். என்ன காரணம்னா, இது ரொம்ப டஃப்பான ஃபீல்டு. அப்படிப்பட்ட ஃபீல்ட்ல எந்த விதமான பொருளாதார பின்பலமும் இல்லாம அனுபவத்தையும் அறிவையும் மட்டுமே நம்பி இறங்கி இருக்கிற மிஸ்ஸஸ் அபியை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். அதனாலதான் இந்த ப்ராடக்டை வெளியிட அபியை தேர்ந்தெடுத்தோம். எஸ். இப்பொழுது கிளாசிக் கோட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ரவிச்சந்திரன் முன்னிலையில் நமது புதிய படைப்பினை திரு அபிநயா அவர்கள் வெளியிடுவார்கள். ப்ளீஸ். இப்பொழுது அபிநயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் பேசுவார்கள். ப்ளீஸ் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் ரியலி அ சர்ப்ரைஸ் அண்ட் அ கிரேட் ஹானர் ஃபார் மீ டு பி ஹியர். இவ்வளோ பெரிய கம்பெனி அவங்களோட ஒரு முக்கியமான ப்ராடக்டை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தது எனக்கு பெரிய கௌரவம். இதை யாராவது ஒரு விஐபி அறிமுகப்படுத்தியிருக்கணும். ஆனால் என்ன அறிமுகப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இவங்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னுடைய உழைப்பை நம்புகிறேன். நிச்சயம் ஒரு நாள் இந்த வெளியீட்டுக்கு தகுதியான விஐபியா நான் வருவேன்னு நான் நம்புகிறேன். இப்படி பண்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி
இந்த கம்பெனிக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு விரும்புறேன். என்னோட தொழில் சம்பந்தமா. நம்ம நாடு வெப்பமான நாடு. வருஷம் பூரா வெயில் அதிகம். இந்த வெயில ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிற மாதிரி வீட்டோட வெளிப்புறத்துல அடிக்கக்கூடிய டிஸ்டெம்பர் ஒன்று இந்த கம்பெனி தயாரிக்கணும். இப்ப மார்க்கெட்ல இருக்கிற சில டிஸ்டெம்பர்களை விட அதுக்கு கொஞ்சம் விலை குறைச்சலாவே இருக்கணும். ஏன்னா இது வெப்ப நாடு மட்டும் இல்ல, வளரும் நாடு கூட. இங்க வீடு கட்டுறவங்க 75% மேல மிடில் கிளாஸ். அவங்களோட வாங்குற சக்திக்கு ஏத்த மாதிரி விலையில வெயில தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு தயாரிப்பை இந்த கம்பெனி தயாரிக்கணும்னு ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். ஏன்னா நான் கட்டட தொழில இருக்கேன். அந்த அடிப்படையில தான் சொல்றேன். பின்னிட்டாங்க போ. ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்றேன். என்னை இங்க கூப்பிட்டதுக்கான காரணங்கள்ல நான் ஒரு பொண்ணுங்கிறது ஒரு முக்கியமான காரணம்னு இவங்க சொன்னாங்க. ஆனா எந்த தொழிலா இருந்தாலும் மனசுல உறுதியும் செயல்பாட்டுல நேர்மையும் தொழில்ல உழைப்பும் இருக்கிறது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்கறது தேவையில்லாத ஒரு விஷயம். கேவலம் இவ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு எகத்தாளமா நினைக்கிறதெல்லாம் இனிமே நடக்காது. ஏன்னா காலம் மாறிக்கிட்டு இருக்கு. பொண்ணுங்களை சமமா மதிக்கிற மகாகவி பாரதி கனவு கண்ட சமூகம் சீக்கிரமே வரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். பாஸ்கர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? என்ன பாஸ்கர், வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீ மிஸ் பண்ணிட்ட. அழகு, கனிவு, துணிச்சல், தெளிவு, கம்பீரம், புத்திசாலித்தனம், இது எல்லாமே அபிக்கு நிறைஞ்சிருக்குடா. சும்மா இருக்கியா? பாஸ்கர், நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா அபியை உயிரே போனாலும் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன்டா. மிஸ் பண்ணிட்டடா. பாய முடியா? இப்போ ஒன்றும் கெட்டு போயிடலடா. கடைசியாக ஒரு சான்ஸ் கேட்டு அபிகிட்ட பேசிட வேண்டியதானே? தயவு செஞ்சு நான் தனியாக விடுறியா? ஓ சாரி. ப்ளீஸ். Hey, cheers. Cheers. ஹாய் யங் லேடி, எப்படி இருக்கீங்க? என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன மறந்துட்டீங்களா? அந்த அளவுக்கு உயரத்தில் போயிட்டீங்களா? எவ்வளோ ஒரு 100 அடி உயரத்தில் இருப்பீங்களா? ஒரு மேடையில் மைக்கில் 2 வார்த்தை பேசி 4 பேர் கை தட்டினா நீ என்ன பெரிய ஆளாடி?
இது பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சு வேண்டாம். ப்ளீஸ் போயிடுங்க. அது எப்படி? நீ ஒரு பெரிய ஆளுன்னு ஒரு தப்பான நினைப்புல இருக்காத நான் போக வேண்டாம். எனக்கு இந்த சமுதாயத்தை பத்தி தெரியும், ஆம்பளைங்களை பத்தி தெரியும். ஏன்னா நானும் ஒரு ஆம்பளடி. உன்னை மேடையில் ஏற்றினவன், பாராட்டினவன், கை தட்டினவன், ஃபோட்டோகிராஃப் எடுத்தவன், ஸ்டேஜ்லேருந்து வந்ததும் பின்னிட்டிங்க மேடம்னு சொன்னவன் அத்தனை பேரும் ஆம்பளடி. எவனுக்கும் திறமை மேல அக்கறையில் உன்னோட அழகு, உன்னோட உடம்பு தாண்டி தேவை. ஏதாவது ஒன்று பண்ணி உன்னை கரெக்ட் பண்ணுங்கிற அப்ரோச்லயே இருந்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது விழமாட்டேன்னு ஒரு 100 பேர் நாக்க தொங்க போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பிளடி பிளாக் ஆர்ட்ஸ். சாக்கடையில வாழற ஆளுக்கு சாக்கடை நாத்த மட்டும்தான் மூக்குக்கு தெரியும். உங்க புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். அதுவும் முட்டாள்தானே. உன் அழகுக்காக தான் இவ்வளோ பேர் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி பெரிய அழகு! நான் பார்த்த அழகு தானடி. என்ன பேசுறீங்க நீங்க? போ போ. அங்க தண்ணி அடிச்சு நல்ல ஆம்பளைங்களா இருக்காங்க, அவனோட போய் கூத்தாடி. ஏண்டி ஒரு கையெழுத்துக்காக போனே ஒரு ஆபீஸ்க்கு விட்டு போட்டு கேட்டான்ல, அந்த மாதிரி தாண்டி எல்லாரும். போ உஷா, உஷா, அபி, போ போ போ, அவளையும் கூட்டிட்டு போ. முடுங்க. அபி, என்னாச்சு? வா போலாம். என்னாச்சு அபி? இந்த மடையே இந்த ஈனப்பிறவி எங்க போனாலும் வருது. ஏய், வா போலாம். தப்பான வார்த்தை பேசாத, உண்மையாதானே பேசுறது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? That's enough, okay? வாங்கம்மா, தயவுசெய்து வெளியே போலாம். வாங்க. ஆங்கிலத்தை பேச மிரட்டாத. ஆங்கிலத்தை நாங்களும் பேசுவோம்ல. பாஸ்கர். சாரி. என்ன நடந்ததுங்க? அவளோட திமிரு இன்னும் அடங்கல. அவளுக்கு திமிரல, உங்க மனசு பூரா அவன் மேல ஆசை இருக்கு. என்ன வளர்ற? நான் ஒன்னும் உளரல. அபி மேடையில ஏறும்போது நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அவ தள்ளி இருக்கும்போது அவ அழகு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுல. எனக்கு புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது. ஏய் ரஞ்சினி, நீ சும்மா ஏதோ பேச. போதும், நிறுத்துங்க. நீங்க ரொம்ப குடிச்சிட்டீங்க. ரஞ்சினி, women are a bundle of contradictions. எந்த நேரம் என்ன பேசி எப்போ கவுப்பாங்கன்னே தெரியல. நாமளடி ஆஃப்டர் ஆல் பொம்பளைங்க.